Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 7th to 9th January 2023. The first article related to the right to strike. Whether the individuals has a right to strike. So, in the last class we have discussed about the freedom of speech and expression under Article 19, Class 1, Subclass A, and then we have studied a lot of 19 Class 1 we had freedom of speech and expression. So it is 19 class 1 subclass A also talks about the freedom of speech and expression, and then B, assemble freely without arms, C, association, forming association, union, cooperatives, etc. Then 4, that is D, it talks about movement of the people. E, it talks about residents staying பண்றது, and then F, it is an abolished one. G வந்து right to practice the professions, free to practice. So anyway, there are a lot of reasonable restriction we have studied. So இப்போ C தான் news. So article 19 class 1 subclass C, it talks about right to freedom of speech and expression. Freedom of speech and expression that is class C, subclass C. It talks about forming association, union, அப்புறம் cooperative. So this was added in 2011. So every person has the right to form an association, union, cooperatives அப்படின்றது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா sovereignty and integrity, public order, morality. ஸோ இதை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா த கவர்மெண்ட் கேன் புட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு ஃபார்மிங் அசோசியேஷன், யூனியன் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்குற ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி பிரிவினைவாதங்கள், செஷனிஸ்ட் மூமெண்ட். இப்போது நாகாலாண்ட் there is a demand for going out of the country. அந்த ஸ்டேட் வந்து அவங்க இந்தியா கூட இருக்க விரும்பலை அப்படின்ற ஏற்கனவே நம்ம நிறைய கிளாஸஸில் பார்த்தோம். அதே மாதிரி lot of states, lot of peoples are demanding. இப்போ ஆசாத் காஷ்மீர், அங்கேயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா விட்டு வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு பிரிவினைவாத குரூப் இருக்காங்க. ஸோ that is called as secessionist movement. இந்த secessionist movement வந்து அலோவ் கிடையாது. அப்போ அவங்க அந்த அசோசியேஷன், யூனியன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஸோ இட் கேன் பி sovereignty and integrity, பப்ளிக் அண்ட் மொராலிட்டி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரியான குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுற அலோவ் கிடையாது. அதே மாதிரி ரைட் டு ஸ்ட்ரைக் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், பட் இட் இஸ் த லீகல் ரைட். எதில் லீகல் ரைட் அப்படின்னா தெர் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், 1976. Sorry, 1947. 1947, there is an Industrial Dispute Act. அப்புறம் Industrial Relation Code, it was amended 2020. ஸோ இதில் வந்து every person working in a private company or government company, they has the right to form unions, associations. ஆசிரியர் கழகம் சொல்லுவாங்க. அது மாதிரி வி ஹேவிங் கம்பெனிஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூனியன்ஸ் இருக்கும். அது மாதிரி ப்ரைவேட் தொழிலாளர்கள் வந்து யூனியன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட டிமாண்ட்ஸை வைக்கிறதுக்காக யார்கிட்ட லைக் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட சில கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக they'll have this association and union. அது மாதிரி கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் வில் பி தேர். ஸோ இதோட பர்பஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட டிமாண்ட்ஸை கேட்குறது. ஸோ தே ஹேவ் த லீகல் ரைட். இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க தே கேன் கோ ஃபார் ஸ்ட்ரைக், இட்ஸ் அ லீகல் ரைட். ஆனால் கவர்மெண்ட் கம்பெனிஸில் இருக்கிறவங்க வெதர் தே கேன் கோ ஃபார் ரைட் ஆர் நாட் அப்படின்னா நோ. ஸோ ஆனால் சுப்ரீம் கோர்ட் நிறைய கேசஸில் இட் வாஸ் மென்ஷன்ட் தே கேன் கோ ஃபார் ஸ்ட்ரைக், தே ஆல்சோ ஹேவ் த லீகல் ரைட் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் எப்போ போக முடியும்னா லாஸ்ட் ரிசர்ட்,
which means lot of negotiation happen. இப்போ லைக் பே கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து தே ஆர் நாட் ரெடி டு இம்ப்ளிமெண்ட், இல்லைன்னா அவங்க ஹீட் பண்ணலை, இவங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னா லாட் ஆஃப் நெகோசியேஷன் ஹேப்பன். லைக் ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு எந்த ஒரு விதத்துலையும் கவர்மெண்ட் வந்து அதை ஒத்துக்கலை அப்படின்றப்போ தே கேன் கோ ஃபார் ஸ்ட்ரைக். ஆனால் இப்போ கேரளாவில் என்ன சுப்ரீம் கோர்ட் கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த கேரளா கவர்மெண்டோட ரூல்ஸ் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆக்ட் படி அவங்க வந்து ஸ்ட்ரைக் போக முடியாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இஃப் இட் அஃபெக்ட்ஸ் தி எசென்ஷியல் சர்வீசஸ், we having essential services and maintenance act. அப்புறம் டாக்டர்ஸ், நர்சஸ், அப்புறம் லைக் பப்ளிக் சர்வீசஸ், மில்க், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி சர்வீசஸை கொடுக்குறவங்க யாராவது ஸ்ட்ரைக் போனோம் அப்படின்னா there is no possibility they can be arrested under this act. ஸோ இது வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், பப்ளிக் ஆர்டர் அண்ட் மொராலிட்டி அடிப்படையில் we are doing it. இது வந்து செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அசோசியேஷன், யூனியன், கோஆப்ரேஷன் தே ஹேவ் த ரைட் டு ஃபார்ம். ஆனால் நெகோசியேஷன்ஸ் மூலமாக தான் பேச்சு வருது. இப்போ பஸ்ஸஸை வந்து டிரைவர்ஸ் வந்து பஸ்ஸஸ் எடுக்கலை அப்படின்னா தே கேன் பி அரெஸ்டட். எஸ்மா ஆக்ட் மூலமாக அரெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் அன் எசென்ஷியல் சர்வீசஸ் ஆக்ட். அவங்க வந்து கேசஸ் மூலமாக இல்லைனா லாஸ்ட் ரிசோர்ட்டில் தே கேன் கோ ஃபார் ஸ்ட்ரைக் அப்படின்றது சொல்லப்படுது. அதுக்கு தகுந்த காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் அலோட், அதர்வைஸ் தே கேன் பி அரெஸ்டட். ஈவன் சுப்ரீம் கோர்ட் அதில் வந்து தலையிட முடியாது வென் தேவர் அரெஸ்டட் அண்டர் திஸ். ஆனால் லாஸ்ட் ரிசர்ட்டில் ஸ்ட்ரைக் போகிறாங்க அப்படின்றப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு இந்த பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை உறுதிப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுவாங்க. மற்றபடி இட்ஸ் அ லீகல் ரைட், இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். அது ஞாபகம். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் த கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட் அண்டர் திஸ் கேட்டகரி. அப்புறம் தேர் இஸ் அ ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட். ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் 1926. அதுலேயும் வந்து யூனியன்ஸ், அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுற ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட கோரிக்கை வைக்கிற, ஸோ தே கேன் கோ ஃபார் ஸ்ட்ரைக். ப்ரைவேட் அப்படின்றப்போ இட் இஸ் அலோட். எசென்ஷியல் ப்ராக்டிசஸ், எசென்ஷியல் சர்வீசஸ் கொடுக்குறவங்க எந்த காரணத்தை கொண்டும் ப்ராப்பராக அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணாமல் ஸ்ட்ரைக் போக முடியாது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் தே ஹேவ் நோ ரைட், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கேசஸில் வந்து லைக் தே ஹாவ் ப்ரொனவுன்ஸ் தட் போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் தே டோன்ட் ஹேவ் த ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன். அது மாதிரி மிலிட்ரியிலையும் அலோவ் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் sovereignty and integrity, public order and morality category, so it was restricted under this practice. So these are the things can be asked. So police uniform servicesல இருக்கிறவங்க வந்து போகலாமா, ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நோ. இந்த ஈவன் தே டோன்ட் ஹேவ் த ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன், கோஆபரேட்டிவ்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மற்றபடி இதுக்கு மேலே போக மாட்டாமா. ஆர்டிக்கிள் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் சி கேட்டகரியில் நான் சொல்கிறது. தட்ஸ் ஆல். The next article related to the United Nations peacekeeping force. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு லிங்கில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆர்டராக நான் நோட்ஸ் எழுதி லைக் போட்டிருக்கேன். ஸோ பீப்புள் கேன் டவுன்லோட் இட் அண்ட் பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் தோஸ் திங்ஸ். ஸோ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்றது 1948 இட் வாஸ் கிரியேட்டட். இது எதுக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இல்லைன்னா யுனைடெட் நேஷனோட குரூப். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பீஸ் இல்லைன்னா வாரில் இருந்து பீஸை உருவாக்குறதுக்காக. ஸோ இட் வாஸ் அலவுட். ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் கிரியேட்டட் இன் த மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்டில் நடந்த ப்ராப்ளம் அப்போ இட் வாஸ் லைக் ஃபார்ம்ட் 1948. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் அனுப்புனாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட பார்ட்டிசிபென்ட், தட் இஸ் 119 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இந்த 119 கண்ட்ரீஸ்லேருந்தும் போலீஸ், மிலிட்டரி, அப்புறம் போலீஸ் பீப்புள் வில் பி லைக் கிவன். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 81,000
81,820 பர்சனல்ஸ் ஆர் தேர். அதில் 72,000 பக்கத்தில் மிலிட்ரி, மீதி இருக்கிறது எல்லாமே வந்து 8,890 வந்து போலீஸ் பீப்புள். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா பீஸை உருவாக்குறதுக்காக. ஸோ கன்சென்ட் ஆஃப் பார்ட்டிஸ், தே வில் என்டர் இன் டு த கண்ட்ரி. அந்த கண்ட்ரி வந்து அவங்கள அனுமதிச்சா மட்டும்தான். வித்தவுட் பெர்மிஷன் தே கான்ட் என்டர். அப்புறம் இம்பார்ஷியலிட்டி ஆக்ட் பண்ணணும். அப்புறம் நான் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ், தேர் ஆர்ம்டு பீப்புள் ஈவன் தோ தே டோன்ட் ஹாவ் த ரைட் டு யூஸ் தி ஃபோர்ஸ். அவங்க வந்து தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆர்ம்ஸை பயன்படுத்திக்கலாம், மற்றபடி பயன்படுத்த முடியாது. ஓகே, ஸோ இப்போ எதனால நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன் இன்டீரியம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஃபார் அபே. தட் இஸ் அ பிளேஸ் சவுத் சூடானுக்கும் சவுத் சூடானுக்கும் இடையில். இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லையில். ஸோ இந்த ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்காக லாட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வேர் ரெக்ரூட்டட் இன் திஸ் ஏரியா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். அதில் உமன் பர்சனல்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் உமன், தட் இஸ் 2 ஆஃபீஸர்ஸ், அப்புறம் 25 அதர் பீப்புள். ஸோ ஆர்ம்டு பீப்புள் வந்து இது எல்லாமே வந்து உமன் பெட்டாலியன். ஸோ அனுப்பி வச்சுருக்கோம். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மிலிட்ரி பீப்புளை நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது நம்ம. போலீஸ் அப்படின்றப்ப 5th லார்ஜஸ்ட். அது மாதிரி யுனைடெட் நேஷனோட மிஷன் ஆன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அதில் வந்து நம்ம அதிகமான பர்சனல்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. தோ லாட் ஆஃப் பீப்புள் இறந்தும் போயிருக்காங்க இந்த பீஸ் மிஷனில். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ் ஆர்டிக்கிள். அப்புறம் தே ஆர் கால்ட் அஸ் ப்ளூ ஹெல்மெட்ஸ் அப்படின்ற பேரும் இருக்குது. யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நாட் இன் த யூபிஎஸ்சி, அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை பற்றி கேட்கலாம். கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் இது என்ன மாதிரி ஈல்டு கொடுத்துருக்கு அப்படின்றதையும் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்டடி ஃப்ரம் தோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி aspirational district development program. அதே மாடலில் aspirational block development program இது வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியது. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இது தெரிஞ்சால் தான் இது புரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2018 இட் வாஸ் லான்ச். ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரொம்ப புவர் டிஸ்ட்ரிக்ட் ஏரியா, வளர்ச்சி இல்லாத டிஸ்ட்ரிக்ஸை வந்து வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது. தட் இஸ் HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த இதில் வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது. அது சோஷியோ எக்கனாமிக் ஈக்விட்டி அதிகப்படுத்துறது. அதில் பேசிக் இண்டிகேட்டர்ஸாக 5 கேட்டகரிஸ் எடுக்கிறேன். ஹெல்த், அப்புறம் நியூட்ரிஷன், அப்புறம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சரல், வாட்டர், தென் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், then these are the things. இது 30%, இது 10, அப்புறம் இது 10, அப்புறம் எஜுகேஷன் 30, இது 20. ஸோ இப்படி வெயிட்டேஜ் அடிப்படையில் ரேங்கிங் வில் பி கிவன். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஸோ இது ஒரு விதமான காம்படிஷனை உருவாக்குறது. ஸோ தெர் ஆர் 3 C's.
There is cooperation, convergence of central government plus state government schemes converge பண்றது. அப்புறம் ஆஃபீஸர் லெவல் கன்வர்ஜென்ஸ், சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் பிரஹாபரி ஆஃபீஸர்ஸ். அப்புறம் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் will be the nodal persons. அப்புறம் காம்படிஷனை கிரியேட் பண்றது. ஸோ இந்த மூணுமே கன்வர்ஜென்ஸ், கொலாபரேஷன், தட் இஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கொலாபரேட் பண்றது, கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து கன்வர்ஜ் பண்ணுறது. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸில் ஆக்ட் பண்ண மாட்டேன். ஸோ தே வில் இம்ப்ளிமெண்ட் இன் எ ப்ராப்பர் வே. அதுக்கு ஆஃபீஸரோட கோஆப்ரேஷன் இஸ் மஸ்ட். அப்புறம் காம்படிஷன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரேங்கிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை விருதுநகர் வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கீழே வருது தமிழ்நாட்டில். இதே மாடலில் தான் பிளாக் லெவல் கிரியேட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 500 blocks வில் பி டேக்கன். அதில் 50% வந்து மத்திய பிரதேஷ், யூபி, அப்புறம் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுறாங்க. ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் ஏரியா 6 states மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறேன். ஆனால் புவர் லெவல் இன் தி ஹெச்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ன்றது இந்த கேட்டகரி. இதை பிளாக் லெவலில் கொண்டு வராங்க. சேம் இண்டிகேட்டர்ஸ் வில் பி கிவன். பிளாக் காம்படிஷன்ஸ் வில் பி கிரியேட்டட் ஃபார் திஸ் பர்பஸ். ஸோ அதில் எந்தெந்த பெனிஃபிட்ஸ் வந்து பீப்புளுக்கு போய் சேரலையோ ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கோஆப்ரேஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்கீம். So that's all. The next article related to the Meghalaya. So I will show the image. Okay, this is the living route bridges of Meghalaya. So இது வந்து இப்போ people வந்து அதிகமாக இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க rather than going for the artificial infrastructures. Bridges கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பதிலாக அங்கே உமர் ரிவர் ஏரியாவில், தட் இஸ் சிராபுஞ்சி டிஸ்ட்ரிக்டில், அந்த ரிவர் அக்ராஸில் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் இது நிறைய பிரிட்ஜஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து மேகாலயாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடியது. யூபிஎஸ்சியில் ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க, லிவிங் பிரிட்ஜஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் எந்த ஸ்டேட்டோட கல்ச்சர். அது வந்து 100 yearsக்கு மேலே ஓல்டஸ்ட் பிரிட்ஜஸ் ஆர் தேர். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரீஸோட வேர்களை வந்து அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அது பாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பக்கம் போகும். அதில் ரப்பர் ஃபிக் ட்ரீ அதோட வேர்கள் தான் இந்த நீங்கள் பார்க்கக்கூடியது. ஸோ இட்ஸ் வில் பி எலாஸ்டிக் அண்ட் இட் வில் ஹெல்ப் ஃபார் தி ஹியூமன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஆல். ஸோ நார்மல் ஆர்டிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதது ஏரியாக்களில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ மேகாலயன் பீப்புள் வந்து தே ஆர் ட்ரைபல் பீப்புள். யூ பீப்புள் நோ தேர் ஆர் ஜெயிந்தியா, காரோ, அப்புறம் காஷி, இந்த 3 ஹில் ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காரோ இன மக்கள், காஷி இன மக்கள், அப்புறம் ஜெயிந்தியா ஹில்ஸ், இவங்க எல்லாமே இந்த ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இட்ஸ் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில், டென்டேட்டிவ் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இட்ஸ் அ பார்ட். டென்டேட்டிவ் அப்படின்னா இட்ஸ் அ நார்மல் திங். இட்ஸ் நாட் அ ஹெரிட்டேஜ் லிஸ்ட் கேட்டகரி. பெர்மனன்ட் கிடையாது. ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டுக்கு போக முன்னாடி டென்டேட்டிவ் கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னா சேஞ்சஸ் கேன் ஹேப்பன். சம்டைம்ஸ் இட் வில் பி அக்செப்டட், சம்டைம்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ தட்ஸ் அபவுட். இது கொஸ்டின்ஸ் கேட்டதுனால நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மற்றபடி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. The next article about the Veer Guardian 2023 program. It's an exercise between ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கான ஏர் எக்ஸசைஸ். ஏர் எக்ஸசைஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏர் ஃபோர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க வார் வரும்போது இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஸோ ஜப்பானும் இந்தியாவும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நேம்ஸை வச்சு எந்த கண்ட்ரி பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்ற கேட்கலாம். சரியா? வீர் கார்டியன் அப்படின்ற நேம் மட்டும் ஞாபகம் வச்ச போது, மற்றபடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மற்றது வரும்போது we will update it. So that's all. The next article related to the Pravasi Divas. Pravasi Bharatiya
Divas. So 9th January we will celebrate. இதோட கன்வென்ஷன் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். 2023 it's going to happen in மத்திய பிரதேஷ்ல நடக்க இருக்கு. That's why it came in news. ஸோ பிரவாசி பாரதிய திவாஸ் எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், தட் இஸ் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் ஆர் இந்தியன் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆர் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், நாட் என்ஆர்ஐ. பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அப்படின்றது நம்ம பீப்புள் லைக் அவங்க வந்து மூதாதையர்கள் வந்து இந்தியனாக இருப்பாங்க, இல்லைன்னா ஃபாதர் கிராண்ட் ஃபாதர்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க. அவங்க பிறந்தது அவங்க சிட்டிசன்ஷிப் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய பீப்புள் those who are called PIO or OIC, overseas citizen of India. So they can be like அவங்க வந்து இந்தியனாக இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு, அவங்களோட ரூட் வந்து இந்தியனாக இருக்கும். ஸோ இது எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இல்லைன்னா இது எதுக்கு நம்ம Jan 9th செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, காந்திஜி who came from South Africa after லைக் அங்கே போராட்டங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா 1915. he came Jan 9th. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட்டோட பார்ட்டிசிபேஷனில் அவரோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் அவர் இங்கே கிடையாது. ஸோ he was participating in South Africa, லாயராக இருந்தார். அப்புறம் அங்கேயும் பிரிட்டிஷோட அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினார். ஸோ we will study those things in modern India. ஸோ OCI, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இல்லைனா பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், இவங்கள இந்த டே லைக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, ஸோ காந்திஜியோட ரிட்டர்ன் டு இந்தியா, அவரோட கான்ட்ரிபியூஷன் இன் தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதை நினைவு கூறும் விதமாக தான் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இதோட கன்வென்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் அவார்ட்ஸ் வேர் கிவன் ஹூ ஆர் லைக் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. வெளிநாடுகளில் நிறைய கண்ட்ரீஸில் நம்ம இந்தியன் ஒரிஜின் பீப்புள் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, மினிஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அது மட்டும் இல்லை நம்ம நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இந்தியன் ஒரிஜின் பீப்புளோ அவங்கள வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொண்டு வர்றதுக்காகவும் OCI கார்டு ஹோல்டர் ஸ்கீமும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட். பிரவாசி பாரதி திவாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் enough for your examination related to this article. Okay, the next article related to the Indian sovereign green bond. Sovereign green bond இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 25th Jan, அப்புறம் 9th February. ஸோ 2 tranche 16,000 crore பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் தி பட்ஜெட் 2022-23. கிரீன் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வரக்கூடிய காசு வில் பி இன்வெஸ்டட் இன் தி கிரீன் எனர்ஜி கிரியேஷன், இல்லைன்னா பொல்யூஷன்ஸை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து இந்த பாண்டில் வரக்கூடிய காசை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரீசன்ட்லி வி ஹவ் லான்ச்ட் அவர் INDC, intentionally nationally determined contribution. So we are revived our contribution. பஞ்ச் அமிர்தன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரீசன்ட் UNFCCC கான்ஃபரன்ஸில் இட் வாஸ் அனௌன்ஸ்ட். 500 gigawattக்கான நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸ்ட் எனர்ஜி கிரியேட் பண்ணுறது 50% இது 2030 50% 2030 ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி இது ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கணும். அப்புறம் 45% கார்பன் டை ஆக்சைடு இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறது, எமிஷன்ஸ் 2005 as a base year, then net zero. அப்புறம் 1 பில்லியன் டன்னுக்கான கார்பன் டை ஆக்சைடை வந்து ஸ்டோர் பண்ணுறது, தட் இஸ் பை கிரியேட்டிங் ஃபாரஸ்ட். ஸோ இதான் 5 டார்கெட்ஸ் கிவன். இதில் ஒரு 3 டார்கெட் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்துட்டோம். அதனால தான் நிறைய சேஞ்சஸ் பண்ண இந்தியன் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட்லேயே வி ஹவ் மேட் அமெண்ட்மெண்ட்ஸ்.
அது மாதிரி இந்த க்ரீன் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வேர்ல்டு பேங்க் இஸ் த ஃபஸ்ட் இஷ்யூர் ஆஃப் க்ரீன் பாண்ட். கிட்டத்தட்ட அவங்க இஷ்யூ பண்ணியிருக்க ஒரு பாண்டோட வேல்யூ கிட்டத்தட்ட $14.4 பில்லியன் $4 பில்லியன் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்தியாவிலேருந்து எஸ் பேங்க் வாஸ் த ஃபஸ்ட் கார்பரேட் டு இஷ்யூ க்ரீன் பாண்ட்ஸ். அது மாதிரி ஆக்சிஸ் பேங்க் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் லண்டனில் இஷ்யூ பண்ணாங்க க்ரீன் பாண்ட்ஸ். இதில் வரக்கூடிய காசு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் லைக் யூஸ் பண்ண முடியும். சொவேரியன் பாண்ட் அப்படின்றப்போ ஏற்கனவே சொவேரியன் கோல்டு பாண்ட் அப்படின்றப்போ நான் சொல்லிடுறேன். சொவேரியன் அப்படின்னாலே கவர்மெண்ட் பாண்ட். கிட்டத்தட்ட 40க்கு அதிகமான கவர்மெண்ட்ஸ் இதுவரைக்கும் 24 நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் 24 நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் அவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ப்ரைவேட், எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே. ஸோ கவர்மெண்ட் வந்து 24 நாடுகள், அதில் இந்தியாவும் இப்போது பங்கேற்க இருக்குது. ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ கோயிங் டு இஷ்யூ. அதில் 4,000 அப்படின்ற கேட்டகரியில் ஒரு இப்போ 2 tranche இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இது வந்து 5 years மெச்சூரிட்டி ஆர் 10 years. அப்புறம் இது இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் ஆல்சோ இட் இஸ் அலவுட். மற்ற பாண்ட்ஸு செகண்டரி மார்க்கெட் கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் செல் இட் இன் தி ப்ரைமரி மார்க்கெட். அப்படின்றப்போ திருப்பி 5 years முடிச்ச அப்புறம் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். செகண்டரி மார்க்கெட்னா இதை இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் விற்றுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி தேர். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்எல்ஆர், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. எஸ் பேங்கோட க்ரீன் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து எஸ்எல்ஆருக்கு பயன்படுத்த முடியாது. those who studied பேங்க் கிளாஸஸ் உங்களுக்கு தெரியும். எஸ்எல்ஆர் அப்படின்னா பேங்க்ஸில் ஆர்பிஐயோட ரூல்ஸ், சிஆர்ஆர்ன்றது ஆர்பிஐயோட பெர்மிசஸில் தே ஹாவ் டு மெயின்டைன் 4% ஆஃப் தி நெட் டிமாண்ட் லைபிலிட்டி NDTL. இது வந்து சிஆர்ஆர்ன்றது 4% கேஷாக மெயின்டைன் பண்ணணும். எஸ்எல்ஆர்ன்றது ஐ ஹோப் இட் இஸ் 19% இருக்கும், அதுக்குள்ளாடி தான் இருக்கும். they need to maintain in bonds. liquidity அப்படின்னா கேஷ், கோல்டா, பாண்ட்ஸாக வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக வந்து பயன்படுத்தலாம். அதில் ஃபஸ்ட் டைம் க்ரீன் பாண்ட்ஸில் சொவேரியன் கோல்டு பாண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆயில் பாண்ட்ஸு, க்ரீன் பாண்ட்ஸ் எல்லாமே எஸ்எல்ஆர் அலோவ் கிடையாது அப்படின்றது கிளாஸஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த க்ரீன் பாண்ட் வந்து சொவேரியன் பாண்ட் அப்படின்றனால இட் இஸ் அலோவ்ட். அது மாதிரி repo transaction, that is repurchase repurchase option கேட்டகரிலையும் அந்த பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு இது சொவேரியன் பாண்ட் அப்படின்னா இட்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற கேட்டகரியில் அவங்க இந்த பாண்ட்ஸை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்பிஐ கிட்டேருந்து பணம் வாங்குறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இட்ஸ் அ செக்யூரிட்டியாக பயன்படுத்திக்க முடியும். அப்புறம் எலிஜிபிலிட்டி anyone Indian citizens can purchase it. அது மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ கேன். இதில் எல்லாம் கவர்மெண்ட் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ண இருக்காங்கன்னா நான் சொல்லிடுறேன். க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் சப்சிடிஸ் கொடுக்கறது, நம்ம சோலார் பேனல்ஸ் தயாரிக்கிறதுக்கு, க்ரீன் எனர்ஜி அதிகமாக ஊக்கப்படுத்தக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்து சப்சிடி கொடுக்கறது, அப்புறம் கிராண்ட் இன் எய்ட், எந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ரீன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிராண்டு கொடுக்கலாம், டேக்ஸஸில் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், க்ரீன் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு வந்து பயன்படுத்த எந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர், ஆல்கஹால், வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுக்கு, டொபாக்கோ, கேமிங், பாம் ஆயில், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டும் மோர் தேன் 25 megawatts. ஏன்னா அது 25 megawatts இல்லைன்னா ரொம்ப காடுகள் அழியாது, இல்லைன்னா காடுகள் அழியும், அது ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் இது அலௌட். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ நான் எதிலெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்கன்றதையும் சொன்னேன், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்காச்சும் இது ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா November 10th வந்து இந்த கிளாஸை நான் நடத்தியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ கோ அண்ட் விசிட் தோஸ் கிளாஸஸ். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்.
The next news related to the VDC, Village Defense Committee. VDG and VDC. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரீசெண்டாக ஒரு மிலிட்டன்ஸோட தாக்குதல் சிவிலியன்ஸ் மேலே. ஸோ அவங்க வந்து அன்ஆர்ம்டாக இருக்கனால சிவிலியன்ஸ் ஆர் டார்கெட்டட். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கில். 4 பீப்புள் வந்து கொல்லப்பட்டாங்க. இந்த கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது. கிஸ்துவார், இன்னைக்கு கிஸ்துவார், அன்னைக்கு there's a place called as Doda. 1993 there is an attack happened in this place. கிட்டத்தட்ட 13 சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டாங்க தீவிரவாதிகளோட தாக்குதல்னால, மிலிட்டன்ஸோட தாக்குதல்னால. ஸோ அதை தடுக்கிறதுக்கு அதுக்கு பிறகு 1995 தேவர் ப்ரொவைடட் விடிஜி. விடிஜின்னா வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்ட்ஸ், வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டி. இவங்களுக்கு வந்து கன்ஸ் கொடுப்பாங்க. 100 வாட்டி சுடக்கூடிய அமினேஷனும் அந்த அதுக்கான கன்னும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. விடிஜி அப்படின்றவங்க, விடிஜி அந்த குரூப்பை லீட் பண்ணுறவங்க விடிஜி. தட் இஸ் 4500 per month. அப்புறம் 4000 மற்றவங்களுக்கு 4000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து 1500. தே ஆர் கால்ட் அஸ் எஸ்பிஓ, ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஆல்ரெடி ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இந்த மாதிரி பைப்பில் தான் அதுக்கு பயன்படுத்துவாங்க. எல்லார் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக கொடுத்து. இப்போ இது வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, தீவிரவாதிகள்கிட்டருந்து பீப்புளை காப்பாற்ற முடியும். அது மாதிரி தே வில் ஆக்ட் அஸ் அன் இன்டெலிஜென்ஸ். தீவிரவாதிகளோட நடமாட்டம் அந்த ஊர்களில் இருந்துச்சு அப்படின்னா ஆர்மிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தட்ஸ் அ பெனிஃபிட். இட் வில் ரெடியூஸ் தி கான்ஃப்ளிக்ட். ஸோ 1995 டோடா அப்படின்ற பிளேஸ், கிஸ்துவார் அப்படின்ற பிளேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு சக்ஸஸ் பண்ணப்பட்டிருக்கு. தட்ஸ் வை அகெயின் லெப்டினன்ட் கவர்னர் வந்து இதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சரி, விடிஜி விடிசினால வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டி ஆர் வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுக்குடைய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள் அண்ட் we will end here. Now we will go for the MCQs. Okay, question number 1. Which of the following is the state list subject? Options are delimitation of cantonment areas. Option 2, local self-government in such areas. 3 வந்து railways, 4 agriculture. Second question. Consider the following statement. Nilgiri Biosphere Reserve is the first biosphere reserve in India, established in 1986. Statement number 2, it has been UNESCO World Heritage Site. Which of the statements given above are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Third question, which of the following are the reasonable restriction mentioned under Article 19 of the Constitution? Reasonable restriction edalam. Statement number 1, sovereignty and integrity of India. 2, security of the state. 3, public order, decency, morality. 4, the incitement to an offense. Select the correct answer using the code given below. Options are A 1 and 3 only, B 2 and 4 only, C 1, 2 and 3 only, D 1, 2, 3 and 4 only. Fourth question, where is the autonomous council? Under 6th schedule not present. இந்த கீழே இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்ஸில் அது இல்லை அப்படின்றது. ஆப்ஷன்ஸ் ஆர் A Assam, B Manipur, C Meghalaya, 4th one Tripura. Fifth question, consider the following statements. Statement number 1, Silent Valley National Park is located in Nilgiri Hills. Statement number 2, a perennial river named Undipula is passing through the western side of the park. Which of the statements given above are not correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. So not correct அப்படின்றத select பண்ணுங்க. So that's all. Previous day oda answers 6th odadu. Answer for the 6th. First one D,
Second one B, third B, 4B, 5C. First one D, second B, third B, 4B, 5C. That's all. Mains answer writing question. Enumerate the indirect taxes which have been subsumed in the GST in India. Also comment on the revenue implications of the GST introduced in India since July 2017. First வந்து என்னென்ன taxes வந்து GST-க்குள்ள வருது அப்படின்றத எழுதணும். சப்ஸ்யூம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத எழுதணும். ஜிஎஸ்டியோட ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் எழுதுங்க. ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எழுதுங்க. அதுக்கு பிறகு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரெவன்யூ இம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னெல்லாம் இம்பேக்ட் இருக்குது, பற்றாக்குறைகள் எவ்வளோ வருது மாநிலங்களுக்கு, ஜிஎஸ்டி வந்த அப்புறம் பற்றாக்குறை அதை எழுதலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, நிறைய வரிகள் வருது, அதை எழுதுங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ரைட் யுவர் ஆன்சர் அண்ட் சென்ட் டு மீ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.